இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஒரு சில காரணங்களால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே முடியல. சரி ஓகே ஒரு மினி வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நியூ இயர் அதுவுமா வந்து எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு வச்சுக்கிறப்ப தான் வந்து எல்லாருமே வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கூடவே வந்து டெசர்ட் வந்து சித்தி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, பாயாசம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பீச் ஓரமாக போய் ஒரு பெட்ஷீட்டு போட்டு நாங்கள் வந்து செஞ்ச ஒரு வேலையை தான் இந்த வேலை. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தாங்க. ஸோ மருதாணி சும்மா டைம் பாஸுக்காக வந்து அம்மா வந்து வீட்டிலேருந்து அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க. இலை தாங்க இது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே டைம் பாஸ்க்காக அப்படியே வந்து கையில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு என்ன தான் வந்து நம்ம எந்த ஒரு பொருளும் வந்து ஒரு வாங்கி கொடுத்துருந்தோம்னாலும் அந்த இடத்துல போனோன்னா கண்டிப்பாக அதே பொருளை திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த மாதிரி தான் என் பையனும் கேட்டிருந்தான். அதனால் இது வந்து மேலே போட்டோன்னா அப்படியே லைட்டு எரிச்சிக்கிட்டு அப்படியே கீழே வந்து விழும். சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு பிடிச்சதே வந்து அந்த கடல் கரை ஓரம் தாங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியில் ஆட்டம் போடாமல் இருக்க முடியாது. அதனால் குட்டியாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆட்டம் போட பனியாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் தான் நான் விளையாட விட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்துவிட்டோம். வரப்போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டே வந்துடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த ஆட்டத்தை வந்து பார்த்தேங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கயிறு மேலே நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு பேக்வேர்ட்லேயே வந்து நடந்து போயிட்டே இருந்தேன். நானும் வந்து பேக்வேர்ட்லேயே வந்து வீடியோ பிடிச்சிட்டே வந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இது வந்து நான் பார்த்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களே இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் தப்பாகவே தோணுச்சு எனக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து சேர்த்து படிக்க வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இதே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மெரினா பீச்சுக்கு போனால் ஒரு சில பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இது வந்து வேணும்னு சொல்லி சாப்பிட்றதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க பாங்களா. அப்படி தான் வந்து நம்ம வீட்லேயும் வந்து ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பஜ்ஜி சுஜிலாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. கூட வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரிங் ரோலும் வந்து சித்தி வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்து டின்னரு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து சேர்ந்து டின்னரும் வந்து ஹோட்டல்லையே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எதுவுமே செய்யலைங்க. எல்லாருமே வந்து சேர்ந்தே வந்து லஞ்சு டின்னரு எல்லாமே முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் சிம்பிளாக இட்லி வந்து சாப்பிட்டு அன்றைய நாளை வந்து ஃபினிஷாக ரொம்ப ஃபில்லாக முடிச்சாச்சு. உங்களுடைய நியூ இயர் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அதுவும் போல் குழந்தைங்களுக்கு லீவு நேரத்தில் நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.